இந்தாங்க. அங்க வை. ஏங்க, நான் உங்களை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். யாருங்க அது? யாரு? அதாங்க கோயில வச்சு பார்த்தோமே, வீட்டுக்கு கூட வர சொன்னாங்களே. அதுவா? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான். இல்லையே, அவங்க உங்களை பார்த்த பார்வையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற ஏதோ இருந்துச்சு. உண்மையே சொல்லுங்க, லவ்வர் தானே? சும்மா சொல்லுங்க, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பழைய லவ்வர் தானே? புதுசா இருந்ததா கோவப்படுவேன். சொல்லுங்க, எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 7 வருஷமா. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள். அப்ப எங்க அம்மாவும் கூட இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு மல்லிகாவை ரொம்ப பிடிக்கும். தினமும் சாயங்காலம் எங்க அம்மாட்ட மியூசிக் கத்துக்க வருவா. அப்படிதான் பழக்கமாச்சு. ஒரு கட்டத்துல ஒரு நாள் கூட பார்க்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசியில யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, எல்லாமே மேகம் கலையிற மாதிரி கலைஞ்சு போச்சு. பாதி கனவுல எந்திரிச்ச மாதிரி பைத்தியம் முடிச்சு அலையிற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அவளை பார்க்க முடியல. அவளை அவங்க அப்பா எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் அவளே நினைச்சுக்கிட்டு அலைஞ்சேன். அப்புறம் எங்க அம்மாவும் தங்கச்சும் பேசி பேசி என் மனசை மாத்திட்டாங்க. அப்போ நான் உங்களுக்கு 2ஆம் தரம் மாதிரின்னு சொல்லுங்க. 7 வருஷமா ஒருத்தைய காதலிச்சுட்டு அதுக்கப்புறமா என் கழுத்துல தாலியை கட்டி இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? என்ன ராணி சொல்ற? நாங்க லவ் பண்ணுமே தவிர கல்யாணம் பண்ணிக்கலையே. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற காதல் மாதிரி அட்வான்ஸ் காதல் இல்லையே. நாங்க சந்திச்சுக்கிட்ட போது சத்தியமா சொல்றேன், என் விரல் நுனி கூட அவன் மேல பட்டது கிடையாது. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதையை நான் நம்பணும் இல்ல? நீ நம்புறாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நாங்க ஜெனினா பழகினாலதான் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது கூட மல்லிகானால என்கிட்ட வந்து பேச முடிஞ்சது. எங்களுக்குள்ள ஒரு சின்ன தப்பான எண்ணம் இருந்திருந்தா கூட அவளால என்கிட்ட வந்து பேசியிருக்க முடியாது, என்னாலே அவட்ட போய் பேசியிருக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. செய்யறதைய செஞ்சுட்டு இவ்வளவு திமிரா பேசுறீங்களே, இதே நான் வேற யாரையாவது லவ் பண்ணிட்டு நாங்க ஜெனியூனா தான் இருந்தோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? போதும், இனி உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்காக அவளுக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நான் இங்கே தான் இருப்பேன், உங்க கண்ணு முன்னாடி தான் இருப்பேன். ஆனா உங்களுக்கு எனக்கும் எந்த உறவும் இல்ல. ஐயோ, என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், எதுக்குடி புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள தலையிடுற? அறிவில்ல உனக்கு? ஒரு வயசு பொண்ணுக்கு இது கூடவா தெரியுது? ஒன்ன சொல்லி குத்தா இல்லடி, எல்லாம் உன் அண்ணனை சொல்லணும். ஒரு வயசு பொண்ண எப்படி வளர்க்கணும்னு தெரியாம வளர்த்து வச்சிருக்காரு. சை சுப்பு, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி போ. வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன்னால யாருக்கு இங்க பிபி எகற வேண்டாம். முதல்ல கிளம்பி போ. சரிண்ணா, நான் இப்பவே கிளம்புறேன். சுபு, மாமா கூப்பிடுறேன்ல, நில்லு சுபு. ஏன் சுபு இவ்வளவு வேகமா போற? மாமா பின்னாடி வெயிட்ட தூக்கிட்டு வரேன்ல. நானே உங்களை வர சொன்னேன். என் பேக் கொடுங்க, நான் போறேன். ஏன் அண்ணன் மேல இருக்க கோவத்தை என்கிட்ட காட்டுற? எனக்கு யாரு மேல எந்த கோவமும் இல்ல. எனக்கு பஸ் ஏறி போக தெரியும். நீங்க முதல்ல பேக் கொடுங்க. யாரு மேல எந்த கோவம் இல்லனா மாமா பஸ் ஏறி விடுற வரைக்கும் அமைதியா வரணும். அட பாவி கதிரு, உன்கிட்ட அவ பேசினாதான்டா மனசு திறந்து காட்ட முடியும். இப்படி பேசாமே வந்தா எப்படிரா? பேச்சு குடுறா. என்ன சுபு பேசாம போற? நீங்க தானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். அப்ப நான் எதை சொன்னா கேப்ப, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா போய் சொல்லா சுபு. உன் மனசுக்குள்ள என் பேச்ச கேட்கணும்னு தோணுது, ஆனா நீ கேட்காத மாதிரி நடிக்கிற. நான் எதுக்கு நடிக்கணும்? ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் அப்படி சொன்னேனா? நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதானே? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க வேற என்ன வெறுப்பேத்தாதீங்க. எனக்கு எங்க அண்ணானா ரொம்ப பிடிக்கும், எங்க அண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது என்னோட ராசி மாமா.
எனக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சா ஒண்ணு என்னை விட்டு விலகி போயிடுவாங்க இல்ல கோவப்படுவாங்க. இப்படிதான் என் காலேஜ்ல காயத்ரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. எனக்கு அவ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப அவ என் கூட இல்ல. எல்லாம் என்னோட பேட் லக். ஐயோ, சாதாரண விஷயத்தை எதுக்கு சுப்பு இவ்வளவு ஃபீல் பண்ற? எது மாமா சாதாரண விஷயம்? என் அண்ணனும் அண்ணியும் என் மேல கோவப்பட்டதா? ஆமா, அவங்களாம் உனக்கு முக்கியமே கிடையாது. என்ன மாமா சொல்றீங்க? அவங்களே என் லைஃப்ல முக்கியம் இல்லையா? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? ஐயோ சுப்பு, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. ஒரு பொண்ணுக்கு முக்கியமான சொந்தமே அவ புகுந்த வீட்டுல தான் கிடைக்குது. மத்த சொந்தம் எல்லாம் 2ஆம் பட்சம் தான். நிஜமாவா சொல்றீங்க? ஏன் உங்க அண்ணி எடுத்துக்கோ. ஏன் நான் சொந்த தம்பி. அவங்க என் மேல பாசமா இருக்காங்களா இல்ல உங்க அண்ணன் மேல பாசமா இருக்காங்களா? அண்ணன் மேலதான் பாசமா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா? அதே மாதிரி உனக்கும் என்ன போல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டா உங்க அண்ணன் எல்லாம் 2ஆம் பட்சம் தான். நீங்க முதல்ல பேக் கொடுங்க. ஏன் சுப்பு? கொடுங்க. நீங்க ஒண்ணும் தூக்கிட்டு வர வேண்டாம். சுப்பு, வாங்க மாமா. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க வருவீங்கன்னு. கரெக்டா வந்துட்டீங்க. சாரி சுப்பு, நான் உங்க அண்ணி மேல உள்ள கோபத்துல அப்படி பேசிட்டேன். உடனே கோச்சிட்டு வந்துட்டேன். வாமா போலாம். கோவத்துல சொன்னா என்ன, நார்மலா சொன்னா என்ன? மனசுல இருக்கிறதானே வெளியில வரும். இத பாரு, நீ கோவத்துல இருக்குன்னு தெரியுது. இதே கோவத்தோட நீ ஹாஸ்டல் போக வேண்டாம். சொன்னா கேளு, வீட்டுக்கு போலாம் வா. நான் வரல. என்ன மாமா தான் சொல்றாரு சுப்பு, வந்துட்டு நாளைக்கு போயேன். உண்மையிலேயே நாளைக்கு தான் மாமா காலேஜ். நீங்க போன சொன்னதுனால கோச்சுக்கிட்டு இன்னைக்கே கிளம்பிட்டா. நானும் எவ்வளவு எடுத்து சொன்னேன், ஆனா காலேஜுக்கு போகணும்னு பிடிவாதமா இருக்கிறா. சுப்பு, நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, வாமா போலாம். வேண்டாண்ணே, என்னை விட்டு நான் கிளம்புறேன். ரோட்ல வச்சு இப்படி பிடிவாதம் பண்ணாதம்மா. சொன்னா கேளு, வாமா போலாம். நீங்க தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கண்ணே. என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் எப்பயாவது ஒரு வாட்டி வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். ஆனா அப்பன்னு பார்த்துதான் இப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. அன்னைக்கும் என்ன பிடிக்கிறதே இல்ல. நான் ஹாஸ்டலுக்கே போறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணே? காலேஜ்ல லீவ் விடும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வீட்டுக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஏண்டா லீவ் வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, வீடு வாசல் இருக்கா. அம்மா அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு அனாதை மாதிரி நான் ஃபீல் பண்ணிருப்பேனா? ஒவ்வொரு வாட்டியும் லீவ் விடும்போது எவ்வளவு வாட்டி நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் ஸ்டே பண்றது. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா டீப்பா யோசிச்சு பார்த்தா எனக்கு யாருன்னே இருக்கா? சுப்பு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம்னு சொல்றதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா? சாரிம்மா, உன் அண்ணிய சமாதானப்படுத்துறதுலயே ஒன்ன கவனிக்காம விட்டுட்டேன். இனிமேல் உன் அன்னைக்கு எனக்கு சண்டை வந்தாலும் சரி, அவன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாலும் சரிம்மா, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. வாமா வீட்டுக்கு போலாம். ஐயோ வேண்டாண்ணா, என்னால உங்க 2 பேருக்கும் சண்டை வேண்டாம். அண்ணி உங்க மேல அதிக பாசமா இருக்காங்கன்னா அது உங்க மேல இருக்கிற பொசசிவ்னஸ் தான். தங்கச்சி நான் கூட உங்க 2 பேருக்கு நடுவுல வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியும்னா நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வேண்டாம். நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லைன்னா நீங்க கிளம்புங்க. மாமா, அதான் சுப்பு இவ்வளவு சொல்லுதுல, நீங்க கிளம்புங்க. நான் சுப்புவை கொண்டு போய் பத்திரமா சென்னையில விட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய்க்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன், பிடிவாதம் பண்ணுவேன். இந்தா செலவுக்காக வச்சுக்கா. பிடி. வேண்டாண்ணா, என்கிட்ட இருக்கு. பிடி சுப்பு. வேண்டாண்ணா, வச்சுக்க. வாங்கிக்கோ சுப்பு, சென்னையில ஹாஸ்டல்ல செலவு இருக்கும்ல, இந்த படி. அண்ணா, நான் வந்ததுல இருந்து எனக்கு அதிகமா செலவு பண்றேன். இதனால உனக்கு பண பிரச்சனை எதுவும் வந்துடாதே. சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐயா சாமி, தாங்களப்பா. 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க, இந்த 10 நிமிஷத்துல பாசமலைய பொழியறீங்க. உனக்கும் அக்காவுக்கும் நான் சந்தோஷமா இருந்தா பிடிக்காத. நீ என்னமோ சொன்ன, எங்க அண்ணனுக்கு என் மேல பாசமே இல்லைன்னு. புகுந்த வீட்டு சொந்தம் தான் கடைசி வரைக்கும் வரும், பிறந்த வீட்டு சொந்தம் பாதியிலேயே போயிடும்னு. பாத்தியா எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு? எனக்கு தெரியும் எங்க அண்ணன் கடைசி நிமிஷத்துல என்ன பஸ் ஏத்தி விட வருவாருன்னு. யாரு இவனா சொன்னா?
ஏய் கதிர இவ்வளவு பேசுவ நீயே? அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் சுபுவை சமாதானப்படுத்த வேலை சும்மா சொன்னேன். ஏய் நீ வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறேன். அண்ணா அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொன்னாரு. மாமா சொல்லவா? ஐயோ சாமி, நீ ஊருக்கு போயிட்டு வாமா, நான் கிளம்புறேன். வர மாமா. ஏய் சுப்பு, இங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தான் பஸ் வரும். அவனை பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிடுறேன். பரவாயில்லண்ணா, ஷேர் ஆட்டோ வரல, அதுல போயிடுறேன். சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஆ வரமா. கடவுளே ஆண்டவா, பாட்டி அதுக்குள்ள படுக்க போயிட்டீங்க? பால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் படுங்க. பால் வேண்டான்னு அவகிட்ட சொன்னேனே, உன்கிட்ட சொல்லலையா? ஆன்ட்டி சொன்னாங்க, ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் சாப்பிட்டு படுக்கிறது நல்லதுன்னு எடுத்துட்டு வந்தேன். குடிச்சிட்டு படுங்க பாட்டி, அப்பதான் நல்லா தூக்கம் வரும். என்ன பாட்டி? ஒண்ணுமில்ல. நீ எங்க இருந்தோ வந்தாலும் அடைக்கலம் கொடுத்த என் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கையே. உங்க அப்பா அம்மா தங்கச்சி மேல எல்லாம் எவ்வளவு பிரியம் வச்சிருப்பேன்னு யோசிக்கிறேன். அவங்களை எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? என்ன பாட்டி பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இருக்கு. அதுக்கு நான் யார குறை சொல்ல முடியும்? எங்கேயோ பிறந்த, எங்கேயோ வளர்ந்த, இன்னைக்கு இங்க இருக்கேன். சில கஷ்டங்கள் உணவு மாதிரி, கசந்தாலோ பிடிக்கலனாலோ துப்பிடலாம். ஆனா சில கஷ்டங்கள் மருந்து மாதிரி, அனுபவிச்சுதானே ஆகணும். சாரி காயத்ரி, ஏதோ சொல்ல போக உன் மனசு வருத்தப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. முன்னாடியெல்லாம் அப்பா என்ன புரிஞ்சுக்கலையே, அம்மா என்ன புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு பழகிடுச்சு பாட்டி. தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் உள்ளங்கையெல்லாம் காப்பு காய்ச்சு மரத்து போயிருக்கும். அந்த இடத்துல வலி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப என் மனசும் மரத்து போயிடுச்சு பாட்டி. இப்ப எதையும் தாங்குற தைரியம் வந்திருக்கு பாட்டி. என்ன நடந்தாலும் சரி, லட்சியத்தை அடையணுங்கிற வெறி வந்திருக்கு. பரவாயில்ல காயத்ரி, கடவுளுக்கு உன் மேல கொஞ்சமாவது கருணை இருக்கு. அதனாலதான் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய தைரியத்தை உன் மனசுக்கு கொடுத்திருக்காரு. ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளவு தைரியமா இருந்திருப்பேன் நான் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. யாரா இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மனசு தானாவே அதை எதிர்கொள்ள தயாராயிடும். அதை சந்திக்கிறதுல வேணா வித்தியாசம் இருக்கலாம். நீ இந்த காலத்து பொண்ணாச்சே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரிம்மா, நான் படுத்து தூங்குறேன். நீ படிக்கிறதுனா படி, இல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கு. பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. கேளுமா, ஏன் தயங்குறே? இல்ல, சூர்யா எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நான் உங்க பாதுகாப்புல நிம்மதியா இருக்கிறதுக்கும், நான் தொலைச்ச என் படிப்ப மறுபடியும் படிக்கிறதுக்கும் அவர்தான் மூல காரணம். அவர் மட்டும் இல்லைன்னா நான் உங்களை பார்த்தே இருக்க முடியாது பாட்டி. எனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு அவரு பிரச்சனையில இருக்காரு பாட்டி. காயத்ரி, சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். சீக்கிரம் வீட்டை காலி பண்ற வழியை பாரு, இல்ல நானா நடவடிக்கை எடுத்தா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். என்ன செய்யணும்னு சொல்லு, உடனே செஞ்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு சூர்யாவை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சா அவருக்கு உதவியா இருக்கும். அவர் வேற வீடு பார்த்துட்டு போற வரைக்கும் நாம அவர் அங்க தங்க வைக்கலாமா? பாட்டி, இவ சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. கண்டவெல்லாம் வந்து தங்கறதுக்கு அது என்ன லாட்ஜா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அவங்க நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். சூர்யா என் எதிரி. அவனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் தங்க வைக்காதீங்க. அப்படியா? அத கேட்கறதுக்கு நீ யாரு? உனக்கே நான் கொடுத்த கெடும் முடிய போகுது. இதுல சூர்யாவுக்கு இடம் கொடுக்க வேணான்னு எனக்கு ஆர்டர் போடுறியா? ஆர்டர் போடல பாட்டி, ரெக்வெஸ்ட் தான் பண்றேன். அவனை அங்க தங்க வைக்காதீங்க. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. பாட்டி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். காயத்ரி, சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவுட் ஹவுஸ்க்கு வந்துட சொல்லு. சாவி வாட்ச்மேன் கிட்ட இருக்கு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். தேங்க்ஸ் பாட்டி. இவனையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதே. போய் நிம்மதியா படுத்து தூங்கு. நாளைக்கு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வந்துட சொல்லு. போ, சரிங்க பாட்டி. நிம்மதியா தூங்கு. போ. சாரிடி. சாரியா? எதுக்கு? நீ சொன்ன மாதிரியே விஜய் ரொம்ப மோசமானவன் தாண்டி சுப்பு. நான் தான் நீ ஏதோ பொறாமையில பேசுறேன்னு எத்தனையோ நாள் உன்னை திட்டிருக்கேன். ஆனா அவன் எவ்வளவு பெரிய மோசடி மன்னனே எனக்கு இப்பதான் புரியுது. அவன் என்ன லவ் பண்ணலடி, எங்க அப்பாவோட பணத்தை தான் லவ் பண்ணிருக்கான். விஜயை பத்தி எவ்வளவு வாட்டி சொல்லி அப்பெல்லாம் நம்பல. இப்ப மட்டும் அவன் கெட்டவன் எப்படி புரிஞ்சுது? அதுக்கு நான் எங்க அப்பாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர்தான் விஜய் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு புரிய வச்சாரு. இருந்தாலும் விஜய் அப்படிப்பட்டவனா இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில நான் அவனை தேடி போன சுப்பு. ஆனா அவன் என்னைய ஏமாத்திட்டான். வேலை கிடைக்காமலேயே வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணான். நான் ஒரு முட்டாள். அவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். இங்க பாரு ரேணுகா, பாய்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் கேர்ள்ஸ் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உண்மைதாண்டி. எனக்கு தான் இது ஆரம்பத்திலே புரியாம போச்சு. ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் படிச்சு படிச்சு விஜயும் ரோமியோ மாதிரி என்ன சின்சியரா லவ் பண்ணுவான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல விடு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறத விட அதுக்கு முன்னாலே அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமேலாவது நீ சந்தோஷமா இரு. சரி, உங்க அப்பாவோட இந்த மனமாற்றத்தை நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? ஏய் லூசு, என்னடி வளர்ற? ஐயோ சாரி 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 சாரி. நீ உன்னோட மனமாற்றத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியாங்கறத மாத்தி கேட்டுட்ட. எங்க அப்பாவை பார்த்து விஜய் தப்பானவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேற மாப்பிளைய பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஹே ரேணுகா, ஃபர்ஸ்ட் விஜய் தப்பானவன்னு நம்ம காயத்ரி தானே நம்ம கிட்ட சொன்னா. அவ எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா நாம தான். ஏ அப்பா கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்கப்பா. ரேணுகா, ஒரு நல்ல செய்திமா. நான் சொன்ன மாதிரியே உனக்கு பொருத்தமான அருமையான மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். யாருன்னு சொன்னா அசந்துருவேன். என் சின்ன வயசு ஃப்ரெண்டு விஸ்வநாதன்ல, அவரோட ஒன்லி சன். ஆமா, கார்த்தியை உனக்கு ஞாபகம் இருக்கா? சாரிப்பா, ஞாபகம் வரலையே. சரிம்மா, அதனால என்ன விடு. அவனுக்கு உன்ன நல்லா ஞாபகம் இருக்கு. யுஎஸ்ல MBA முடிச்சுட்டு MS பாஸ் பண்ணிட்டு பெங்களூர்ல சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கான். பெரிய கோடீஸ்வரம்மா. அவங்க நம்ம வீட்டு லஞ்சுக்கு வர சொல்லிக்கம்மா. நீயும் மிஸ் பண்ணாம வந்துருமா. நீ பார்த்து ஓகே சொன்ன அடுத்த நிமிஷமே நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாமா. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரிம்மா. ஏய், அப்பா போன்ல என்ன சொன்னாரு? முகமெல்லாம் 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியுது. சிப்படி. ஏய், வெக்கத்தை பாரு. சரி சரி, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே. ஜாலி. எப்படியோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ ஒழுங்கு மரியாதை ட்ரீட் கொடு. வா வா வா, போலாம் போலாம் போலாம்.
அம்மா நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? ஆமாண்டி, மிக்ஸில சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துரு. இல்லன்னா டிஃபன் ரெடி ஆகலைன்னா உங்க அப்பா தையா தக்கான்னு குதிப்பாரு. சரிம்மா. ஆமா, குமார் கிட்ட என்னமோ தனியா பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? பேசுன, ஏன் கேக்குற? சும்மாதான் கேட்டேன். அப்படி என்ன ரகசியம்? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? இல்லடி, நானும் குமார் மாமாவும் என்ன பேசணும் அதானே தெரியணும் உனக்கு. ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்தை யார்கிட்டயாவது மறைக்கணும்னு நினைச்சாதான் அந்த விஷயம் ரகசியமா மாறும். நான் பேசின விஷயத்த உங்க முன்னாடி பேசுறேன்னு வை, அவ்வளவுதான். அப்பா ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பாரு, அதான் தனியா போய் பேசிட்டு வந்தேன். குமார் மாமா கிட்ட உதவிதான் கேட்டேன், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற எதுவும் இல்ல. காயத்ரிய பார்த்ததா சொன்னீங்களே, இன்னொரு தடவை பார்த்தா என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவரும் விசாரிச்சுட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஏய், எதுக்குடி உனக்கு வேண்டாத வேலை? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டு வரடி. காலையில அவளை ரோட்ல வச்சு பார்த்ததுக்கே தனியா வந்து அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தல்ல, அந்த ஆத்திரம் அடங்கறதுக்கே மாச கணக்காகும். தேவையில்லாம நீ ஏதாவது பண்ணி அவர் ஆத்திரத்தை இன்னும் அதிகப்படுத்தாத. மா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. அப்பா காலையில அழுதுட்டு இருந்ததை பார்த்த பிறகுதான் நான் காயத்ரிய பார்த்து பேசணுங்கிற முடிவுக்கே வந்தேன். உனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அக்கா மேல பாசம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அவ குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்கிற கோவமும் உங்க 2 பேருக்குமே இருக்கு. அதனாலதான் அரச மரத்தை பிடிச்ச சனீஸ்வரரு அதுக்கு கீழே இருக்கிற பிள்ளையாரையும் பிடிச்ச கதையா? அப்பாவோட வெறித்தனமான கோவம் உன்னையும் பிடிச்சு உன்கிட்ட இருந்த என்னையும் பிடிச்சு நம்ம எல்லாருமே அக்கா மேல வெறுப்போட இருக்கோம். அதனாலதான் அவ சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு நம்ம பாக்கறதே கிடையாது. அவளை பார்த்தாலும் அவ குரலை கேட்டாலும் மந்திரிச்சு விட்ட மாதிரி ஜிவ்வுன்னு தொண்டைக்குழில இருந்து ஒரு ஆத்திரம் கிளம்புது. நான் என்னையும் சேர்த்துதாம்மா சொல்றேன். கண்ணால பாப்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். நான் படிச்சிருக்கேம்மா, விசாரிப்போமா. அக்கா உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தானா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை தப்பு பண்ணாம இருந்தானா நாம இப்படி அவளை ஒதுக்கி வச்சிருக்கிறது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது உண்மைன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடும். நீ சொல்ற மாதிரி காயத்ரி மட்டும் தப்பு பண்ணாம இருந்திருந்தா என்ன விட சந்தோஷப்படுறவ இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடி. கண்டிப்பா தெரியுமா, உண்மைய ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. லக்ஷ்மி